நம்மளோட மதுரை குருவி யூடியூப் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா 6 கிரகங்கள் ஒன்றா வருது. அதை நம்ம வெறுங்கண்ணாலேயே பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 6 நட்சத்திரங்களில் 4 நட்சத்திரங்கள் வெறுங்கண்ணிலேயே பார்க்கலாம். அதாவது கோள்களை வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம். 2 கோள்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கோள்களில் 3 தெரிஞ்சிருந்தது. 4 தெரியுறாங்க, வெறும் 3 தான் தெரியும். என்னென்ன தெரியல அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, சூரியன் செட் ஆனதுக்கு அப்புறமா 1.5 மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் பக்கத்துல சேட்டன் இருக்குன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஒருவேளை நம்ம தான் லேட்டா வந்துட்டோமோ, நம்ம கண்ணுக்கு தான் சேட்டன் தெரியலையோன்ற மாதிரி. சரி, இன்னைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த 6 கோள்கள்ல இன்னைக்கு வெறும் 2 கோள்கள் மட்டும் தான் அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். மித்த 4 கோள்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வீக்கெண்ட் முடிஞ்சு எல்லாம் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பக்கம் வீனஸும் இன்னொரு பக்கம் ஜூபிட்டர் மட்டும்தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்ன் யுரேனஸும் இன்னைக்கு சண்டேனால வைப் பண்ண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று ஒரு ஆப் ஒன்று சொல்லியிருந்தேன், செலிட்டோரியம்னு. இந்த ஆப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குற நட்சத்திரம் கரெக்டு தானே லொக்கேஷன் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, அந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது, அதாவது கோள்கள் எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. அது வந்து ரியல் டைம் டேட்டாவை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆச்சரியம் இருந்தது. என்னென்னா ஜஸ்ட் என்னென்ன ஸ்டார்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார் லிங்கோட ஒரு சேட்டலைட் பார்த்தா அப்படின்னா மூவ் ஆகிற மாதிரி கட்டுச்சு. என்னடா இதெல்லாம் காட்டுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு நம்ம வான்வெளியில் நடக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டன்ஸும் இது கேப்சர் பண்ணுதுன்னு. நம்ம மொபைலில் இருக்க லொக்கேஷன் ஆன் பண்ணுறது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட்ல இருந்து நட்சத்திரங்கள்லேருந்து என்னென்ன எங்கே இருக்குது, அதெல்லாம் எந்த திசையிலேருந்து எந்த திசை வரைக்கும் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்ற தகவலாம் நல்லாவே இருந்தது. அது என்னதான் அனிமேட்டடாக வச்சுருந்தாலும் கூட அது பார்க்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது. சரி, நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைக்கலையே, என்ன பண்ணாலும் யோசிக்கலாம். சரி, அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு வான் பகுதியில் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன தகவல்கள் கிடைக்குது, என்னென்ன நட்சத்திரங்கள் கிடைக்குன்னு பார்ப்போன்னு தான் இந்த ஒரு அப்ளிகேஷனை ஆன் பண்ணி செக் பண்ண போகிறேன். அந்த செக் பண்ணுறதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருந்து பொழுது போலையா, எதுவும் டிப்ரெஷனாக இருக்கா, ஏதாச்சும் புதுசு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா புதுசு எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, செலவே இல்லாமல் இன்னொரு வேலையும் கொடுக்குறேன். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாரும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் மொட்டை மாடிக்கு வந்துடுங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன், இந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை உங்கள் வானத்தை நோக்கி நீட்டினீங்க அப்படின்னா இதை திரும்புகிற பக்கத்துக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைரக்ட் ஆகுது. டைரக்ட் ஆகிறது மூலயமா என்னென்ன ஸ்டார்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிளானட் நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட அந்த பிளானட் கரெக்டாக எங்கே இருக்குது, கரண்ட்டாக எங்கே இருக்குது, எல்லா டேட்டாவுமே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது எங்கே இருக்குன்னு காட்டுன்ற மாதிரி போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சேட்டலைட்ஸும் எங்கே இருக்குன்ற மாதிரி தகவலும் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஏற்றி வச்சிருக்காங்க. மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டா எப்படி மூவ் ஆகுது, அந்த சேட்டலைட்டாலும் சரி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனாலும் சரி கரண்ட் இப்போ எந்த இடத்துல இருக்கு, இது மாதிரியான சுவாரஸ்யமான டேட்டாக்கள் பார்த்தோம்னா இது மூலயமா கிடைக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரி எப்போ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்புனா நம்புங்க, இல்லாட்டி அப்படின்னா பொழுது போல டைம் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேமை விளையாண்டு பாருங்க. என்னது கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் தானே வானத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, என்னென்ன பேரில் இருக்குன்னு. இப்போ நான் பேசுகிறோம்ல, இப்போ நம்ம அந்த ஆப்குள்ளே லாகின் பண்ணி பார்த்துடலாம். அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலியமா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண அதுவே டேரெக்ஷனை பிக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே திருப்பினீங்க அப்படின்னா ஈஸ்ட்டில் இப்போ நார்த்து பக்கம் திரும்பி இருக்கு, இது ஈஸ்ட்டு. நம்ம சோசியல் எல்லாம் பார்த்துமே நார்த்து சவுத்து ஈஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம பிளானட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் நிற்கிற இடத்துக்கு ஃபேஸ் கரெக்டாக இப்போ ஃபோன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஈஸ்ட்டில் இருக்கும்போது வீனஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை வெஸ்ட்டு பக்கம் திருப்பிக்கலாம் அப்படியே. ஸோ வெஸ்ட்டு பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் ப்ளஸ் சேட்டர்னுன்ற மாதிரி ஏரியா காட்டும். ஸோ இதை நான் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவும் எடுத்து காட்டுறேன். நான் சேம் இதே விஸ்ட் ஏரியாவில் தான் பார்த்தோம் அப்படின்னா வீனஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஜூம் பண்ணிட்டோம் அப்படின்னா சேட்டனும் அங்கே இருக்குது, நெப்டியூனும் அங்கனக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெறுங்கண்ணால் பார்க்கும்போது ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தான் தெரியுது. ஸோ அது வீனஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ ஏன்னா வீனஸ் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, போன டிசம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி 25 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் நட்சத்திரம் வெஸ்ட்டில் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரமும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ எக்ஸாக்டாக வீனஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி காட்டும். இது வந்து என்னோடய ஃபோன் டேட்டா கிடையாது, இது ஆல்ரெடி ப்ரீ ஃபவுண்டாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்க டேட்டா. ஸோ நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் ஆனது அப்படியே தெரியுது, வீனஸோட இமேஜ் ஆனது அப்படியே தெரியுது. ஸோ அப்படியே அதை மினிமைஸ் பண்ணிடுவோம், வீனஸ் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஜூபிட்டரை போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம திருப்பி அந்த பிளானட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேரில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ நான் ரியல் டைம் என்னோட கேமராவும் காட்டுறேன் நான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது தான் நான் கேப்சர் பண்ணேன் வீனஸ் ஸ்கூலு. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது அந்த ஆப் மூலியமாக பார்த்தது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னோட நார்மல் ஃபோன் கேமராவில் கேப்சர் பண்ணது. இப்போ வீனஸை கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஜூபிட்டரை கேப்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜூபிட்டரை வந்து அந்த ஒரு அப்ளிகேஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது இந்த ரியல் டைம் டேட்டா தான் காட்டுது. ஸோ இப்போ நம்ம வீனஸ் பார்த்துருந்தோம், அது பக்கத்துலேயே தான் சர்டன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஜூம் போவோம். ஸோ சேட்டன் இப்படி தான் தலைகளாக சுற்றுறாருன்னு நினைக்கிறேன் நான். இதான் சேட்டன். ஓகே, இது அப்படியே பார்த்தா அதில் மெர்க்குரி இருக்கணும்னு காமிச்சிருக்காங்க. மெர்க்குரி வந்து தெர்மோகோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெர்க்குரி கிடையாது, அது திரவ பாதரசம். ஸோ நம்ம மெர்க்குரி கோலை தேடலாம் எங்கே இருக்குன்னு. ஸோ அப்படியே ஓகே, வீனஸ் இருக்குது. இங்கிட்ட இருக்கு. சூரியன் வரைஞ்சிருக்கு அப்படி. இந்த இருக்கு மெர்க்குரி. மெர்க்குரி மெர்க்குரி வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே ப்ரீ ஃபவுண்டட் டேட்டா தான் தவிர இது ரியல் டைம் டேட்டா கிடையாது. ஸோ மெர்க்குரி பார்த்தாச்சு. ஸோ இதே இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம்னா ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் வந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸ்டார்லிங்கோடது ஓகே, அதை நம்ம அப்புறமா பார்த்துட்டு இப்போ நம்ம ஜூபிட்டர் பார்த்துடலாம். ஸோ ஜூபிட்டர் வந்து அப்படியே மேலே இருந்தேன். அப்படி நான் ஓகே வெஸ்டில் இருந்துச்சு. அப்படியே ஜூபிட்டர் பார்க்கலாம். ஸோ ஜூபிட்டர் வந்து நீ நிற்கிற இடத்துல இருந்து தலைக்கு மேலே இருக்கிறது தான் ஜூபிட்டரு. ஸோ அதை நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஜூபிட்டர் இங்கே தான் தெரியுறா அப்படி என்ன. ஜூபிட்டர் பக்கத்துலேயே பார்த்தா அப்படின்னா யுரேனஸும் இருக்கார். அவங்க 2 பேர் திக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். யாருக்காவது யுரேனஸ் இது ஃபுல்லாக அவங்கவுங்க இருக்க நிலா போல. ஸோ யுரேனஸ் இருக்கு அப்படி. ஸோ இதுதான் யுரேனஸ் டேட்டா காட்டுது. ஓகே, யுரேனஸ் ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வட கிழக்கு திசையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ் ஒன்று காட்டிகிட்டு இருந்தது. அப்படி நம்ம வடகிழக்கு திசைக்கு போகலாம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட். ஓகே, வடகிழக்கு திசை அதுதான் வடகிழக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வடகிழக்கு திசையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ் நேற்று இருந்தார், கலராக இருந்தார். ஸோ அவரும் மாதம் கடைசி ஆயிடுச்சு அப்படின்னு போயிட்டு இருப்போல. மார்ஸ் கோல்ட், மார்ஸ் நேற்று தெரிஞ்சது இது. நெக்ஸ்ட் மார்ஸை வீட்டுக்கு அனுப்பிட்டு வேறு என்ன சிக்குது அப்படின்னு தேடி பார்க்கலாம்.
ஓகே, மார்ஸ் பார்த்தாச்சு. வேறு என்ன இருக்குது? வீடியோ சாட்டு நம்ம முதுகு பின்னாடி இருக்கிறது வந்துடுது. ஓகே ஃபைன். இதெல்லாமே நம்ம கோள்களை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லிங்கோட சேட்டிலைட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்குமே தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு அப்சர்வேஷன் டூல், ஐயோ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேட்டிலைட்டுகள் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தேடிக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சேட்டிலைட் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்ச் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் டைப் தெரிஞ்சால் டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு ஸோ ப்ரௌஸ் ஏரியாவில் போயிட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் டைப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் பிளானட்டாக பார்க்கணுமா, டீப் ஸ்கையோட ஆப்ஜெக்ட் பார்க்கணுமா, ஸ்டார்ஸ் பார்க்கணுமா, இல்லை ஸ்டார்ஸோட கூட்டமைப்பு பார்க்கணுமா, அது மாதிரி இருக்கும். அதில் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன சேட்டலைட்ஸோட டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே முன்பு ஒன்றா காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிக்க முடியல, அவர் எங்கே போயிட்டான்னு தெரியனால. சரி, வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயும் டீட்டெயில் வந்துருச்சு, எப்பப்போ விசிபிளாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் விசிபிளாக இருக்குன்னு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விசிபிள் கிடையாது. சரி, ஹபிள் டெலஸ்கோப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட பல மணி நேரம் தேடுதல் வெட்டிக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு சடையில் கூட தெரியாமல் போயிருந்தது. அதுக்கு சொல்லுவாங்க நேரம்னு ஒன்று இருக்கணும். நம்மளுக்கு இந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்கோட ஒரு சேட்டலைட் ஆனது கிராஸ் ஆன மாதிரி காட்டுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே காட்டாமல் இருக்குது. அது அந்த அப்ளிகேஷனோட தப்பா இல்லை நம்ம தப்பான்னு தெரியாது, நம்மளோட நேரம் தான் சொல்லணும். 10 வரைக்கும் என்னத்தான் வெடிக்கும்னு சொன்னேன். ஐ ஆம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் February 28, March 1 டிஃப்ரெண்ட்டாக பிளானட் தான் நிறையா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பிளானட் எந்தெந்த இடத்துல வருது, எப்பப்போ வருதுன்ற தகவல் கிடச்சுன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாகவும் பகிர்றேன். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரைக்குரிய.